இங்கு 13 நாட்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து இங்கு வந்து சேர்ந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே மாவட்டம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாவட்டத்தில் அஜித்குமார் என்கிற ஒரு கோவில் காவலாளி காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஓடோடி வந்து அந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டு காவல்துறைக்கு எதிராக மிக கடினமான கண்டன குரல் எழுப்பினார்கள். இன்றைக்கு ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் இப்போ ஒரு படுகொலை நடந்திருக்குது. இந்த படுகொலை குறித்து ஏதோ கடமைக்கு 1-2 பேர் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டதோடு சரி, இந்த படுகொலைக்கு உள்ளான பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சந்திக்கவோ அல்லது காவல்துறையினுடைய இந்த பச்சை படுகொலையை அம்பலப்படுத்தவோ இந்த அரசியல் கட்சிகளுக்கு விருப்பமில்லை. காரணம், இதே மாவட்டத்தில் இதற்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கும் ஆகாஷ் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். பொதுவா தமிழ்நாட்டில் நிறைய காவல் படுகொலைகள் நடந்திருக்குது. சாத்தான்குளத்தில் ஒரு தந்தையும் மகனும் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை நடந்த போது அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. எதிர்கட்சியாக இருந்த அப்போது கொரோனா பெருந்தொற்று நடைமுறை இருந்த காலத்தில் அந்த நடைமுறையெல்லாம் மீறி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் போய் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் வீட்டில் உட்கார்ந்து அதிமுக அரசுக்கு எதிராக, அதிமுக அரசால் வழிநடத்தப்படுகிற காவல்துறைக்கு எதிராக அவர்கள் பேசிய பேச்சு எல்லாம் இன்னைக்கு காணொலிகளாக இருக்கு. ஆனா இந்த படுகொலைக்கு அவர்கள் வாய் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் இது அவர்களே செய்த படுகொலை. நம்ம காவல்துறை தனியா ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு தனியான துறை, அதுக்கு தனியா அதிகாரம் இருக்கு, அதுக்கு என்ற தனி கட்டமைப்பு இருக்குல்லாம் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. ஆட்சியாளர்கள் யாரை கை நீட்டுகிறார்களோ அவர்களை ஈவிரக்கமற்ற முறையில கொடூரமாக படுகொலை செய்வதற்கு ஒரு வன்முறை அமைப்பு, அரசாங்கத்தினுடைய வன்முறை அமைப்பு தான். அதை நீங்க தனியா நீதித்துறைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சுயாதீனமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கைத்தடிதான், கூலிப்பட அதிகார வர்க்கத்தினுடைய கூலிப்பட தான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை. இந்த காவல்துறை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எப்படி அடித்து கொலை செய்ய வேண்டும், எவ்வாறு சுட்டு படுகொலை செய்ய வேண்டும், அவர்களை என்னென்ன வழக்குகள் எல்லாம் சிறைப்படுத்த வேண்டும், எவ்வளவு காலம் சிறையிலே வைத்து வதைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகள் வச்சிருப்பான். நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களை எவ்வாறு கையாள வேண்டும், எப்படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அந்த வழக்குகளில் இருந்து அவர்களை எப்படி விடுவிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகள் வச்சிருப்பான். மறவர் சமூகத்தை எவ்வாறு கையாள வேண்டும் அதுக்கு ஒரு அளவுகள் வச்சிருப்பான். சாதிக்கு ஒரு அளவுகள் வச்சிருப்பான். நான் இன்னும் கொஞ்சம் விரிவா பேச விரும்புறேன். இந்த காவல்துறை தேவேந்திர குல வேளாளர் தம்பி ஆகாஷ் டெலிசனை மட்டுமே இவ்வளவு கொடூரமாக அடித்து படுகொலை செய்வதாக நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம். கிடையாது. இது காலகாலமாக இந்த சமூகத்தை இதைவிட மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த ஒரு கொலையை, அந்த கொலையினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக பொறியியல் பட்டதாரி இன்ஜினியரிங் படித்த மாணவன் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் என்கிற இளைஞன் மீது ஒரு கொலை குற்றத்தை சுமத்தி ஊடகங்கள்லாம் என்ன செய்யறான், கொலை செஞ்சது ராம்குமார் அவனே ஒரு தீர்ப்பு எழுத வச்சு
கழுத்தை அறுத்து அவனை கொண்டு நீதிபதி முன்னாடி நிப்பாத்தினாங்க. நிறுத்தி அவனை சிறையில் அடைத்து ஒரு 50-60 நாளைக்குள்ள மின்சார வயரை கடித்து இறந்து விட்டான்னு சொல்லி இந்த அரசு திட்டமிட்டு அந்த படுகொலையை மிக நேர்த்தியாக செய்துச்சு. நம்ம மக்கள் வழக்கம் போல போராடினோம். தோழர் பழனி இருக்கிறாரு. நாங்கெல்லாம் மிக விரிவான போராட்டங்களை முன்னெடுக்கும். தமிழகம் முழுவதும் தெரியும். இந்த மக்கள் ஒரு 10 நாளைக்கு கொந்தளிப்பா இருப்பாங்க, 20 நாளைக்கு கொந்தளிப்பா இருப்பாங்க, அல்லது ஒரு 50 நாளைக்கு கொந்தளிப்பா இருப்பாங்க. இவர்களை விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அவர்களுடைய கோபத்தை எல்லாம் தன்னுடைய பேச்சிலும் செயலிலும் ஏதோ ஒரு கோபத்துல போய் ஒரு பஸ் உடைப்பான், கள்ள கொண்டு எறிவான், பொது இடத்துல ஒரு வன்முறையோட முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறம் தேவேந்திர குல வேளாளர்கள் வரமாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் வன்முறையை கூட ஒரு அளவாக கையாளக்கூடிய ஒரு அறம் சார்ந்த சமூகம். 2020 மதுரை மாவட்டம் அணக்கரப்பட்டியில ஒரு இன்ஜினியரிங் படித்த ஒரு பொறியியல் பட்டாதாரி மாணவன் ரமேஷ் என்கிற பையன், அவங்க அண்ணன் சொந்த மாமா மகளை கூட்டிட்டு போயிருந்தான். காதலிச்சு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. போலீஸ் போய் கைது பண்ணுது. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த ஊர்ல அணைக்கரப்பட்டிங்கிறது ஒரு 7000 குடும்பம் கொண்ட ஒரு பெரிய கிராமம். ஒரு காலத்துல 90கள்ல அந்த கிராமத்துக்குள்ள போலீஸ் நுழைய பயப்படுவாங்க. 1000 வீட்டுல துப்பாக்கி இருக்கும் அந்த ஊரு. அப்படியான ஊரு. அந்த தம்பியை போய் நைட்ல விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. போய் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து படுகொலை செய்துவிட்டு உயிரற்ற உடலை எடுத்து கொண்டு போய் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துல கெட்டி தொங்க விட்டுட்டு போயிடுறாங்க போலீஸ். உடனே நம்ம சமூகத்துல தான் நிறைய துரோகிகள் இருப்பாங்களே, இந்த திராவிட கட்சிகள் பயணிக்கக்கூடிய இந்த கைக்கூலிகள், இந்த சமூகத்தை சேர்ந்த துரோக கும்பல் அந்த உடலை போராடுவது மாதிரி போராடி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. உடலை அடக்கம் செய்த பிறகு என்ன போராட்டம் இந்த சமூகத்தில் நடந்துவிடும்? போலீஸ் மெத்தனமா தான் இருந்தான். நாங்கள் எல்லாம் போறோம், உடல் அடக்கம் பண்ணியாச்சு, வழக்கு தற்கொலை என்று முடிவு எழுதியாச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்க மக்கள்கிட்ட பேசுறோம். ஒரே இரவு 8 மணிக்கு முன்னிருப்பு போராட்டத்தை தொடங்கி 12 மணிக்கு 2000 பேர் அங்க இருக்கிறான். 1000 இளைஞர்கள் எதற்கும் தயாராக இருக்கிறான். எங்களுக்கு உடல் தேவையில்லை, வழக்கெல்லாம் தேவையில்லை. 24 மணி நேரத்தில் இந்த அரசாங்கத்திற்கு கெடு விதிக்கிறோம். எங்களுக்கு இந்த காவல்துறையினர் பூரா இடைநீக்கம் செய்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் சாத்தூர் காவல் நிலையம் இந்த வரைபடத்தில் இல்லை என்று நீங்க எங்களை குற்றம் சுமத்தக்கூடாது. எங்களுடைய மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது 57 கலவரத்தை பற்றிய வரலாறு படித்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். துணை ராணுவம் வந்ததான் அடக்கக்கூடிய சூழல்ல ஒரு பெரிய பெரிய துப்பாக்கி வச்சிருக்கான், வெடிகுண்டு வச்சிருக்கிறான், பெரிய பெரிய கூலிப்படைகளா இருக்கா. நூற்றாண்டுகளா இந்த கொலை செய்வதை கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்ட சமூகங்களை எதிர்த்து நிராயுத வாணியாக நின்று இந்த சமூகம் போரிட்டதை கூட துணை ராணுவம் வந்துதான் அடக்கணும். அந்த அளவுக்கு ஒரு வீரம் செறிந்த சமூகம். இதையெல்லாம் நாங்க எடுத்து சொல்றோம். மறுநாள் மாலை 3 மணிக்கு அந்த அரசு என்ன செய்து பணிந்து அவனை பணியிடனுக்கு செஞ்சு வழக்கு போட தயாராகுது. ஆனால் இந்த திராவிட கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த சமூகம் எவ்வளவு வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அதை நீர்த்து போக செய்வதற்கும் திசை மாற்றுவதற்கும் பல்வேறு சூழ்ச்சி அரசியலை தொடர்ந்து பண்ணிக்கொண்டு இருக்கிறதுன்னு வைங்களேன். இல்லைன்னா நம்ம 13 நாள் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. முதல் நாளே அவன் வழக்கு போட்டிருப்பான். கொடூரமான கொலைகள் நம்ம கற்பனைக்கே எட்டாது. அந்த மாதிரி கொடூரமான கொலைகள்லாம் தொடர்ந்து செய்கிறான். இந்த சமூகத்தை குறிவைத்து செய்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசின இளவல் செந்தில் மலர் சொன்ன மாதிரி நாம இந்த வழக்குகள்ல உறுதியா இருக்கணும். அதை நம்ம தவறுதோம். அதனாலதான் என்ன செய்யறான் அவன் தொடர்ந்து பண்றான். நீங்க காவல்துறை ஒரு போராட்ட களத்திற்கு வந்தா அவன் எவ்வளவுதான் நமக்கு நெருங்கிய நல்ல பேசி பழகினாலும் அவன் இந்த அரசனுடைய கூலிப்படை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல போலீஸ்
கெட்ட போலீஸ் எல்லாம் பார்க்காதீங்க. எல்லா காவல் நிலையத்திலும் கெட்ட போலீஸும் இருக்கா, நல்ல போலீஸும் இருக்கான்னா அந்த நல்ல போலீஸ் இந்த ஆகாசை அடித்து படுகொலை செய்யும் போது தடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? தடுக்க முடியாதவன் எப்படி நல்ல போலீஸ் ஆவான்? ஒரு அநீதிக்கு துணை போகிறவன் எப்படி நல்ல போலீஸ் ஆவான்? உன் சொந்தக்காரன், உன்னுடைய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன் எல்லா நாய்களும் போலீஸ்ல இருக்கான். அவனை நீ போலீஸா தான் பார்க்கணும், உன் சொந்தக்காரனை பார்க்க கூடாது. என் சொந்தக்காரனை வந்து கொடூரமாக அடித்து கொலை செய்து விட்டால் எனக்கு இந்த துறையில வேலை வேண்டாம்னு யாருமே வந்து அதை ராஜினாமா பண்ணலாம் தயாராக மாட்டான். உன்னை சமரசம் பண்ணி இந்த போராட்டத்திலிருந்து உன்னை திரும்ப வாபஸ் வாங்க வச்சு இந்த வழக்கை நீர்த்து போக வேணா முயற்சி பண்ணுவான். இதுதான் யதார்த்தம். தங்க ஊசியை கொண்டு போய் நீ கண்ணெல்லாம் குத்த முடியாது. மிக தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வடக்கு புதூர்ங்கிற ஒரு ஊர்ல முருகன்கிற ஒரு வேன் டிரைவர் சொந்தமா வேன் வச்சிருக்கிறாரு. மகா சிவராத்திரி அன்று சங்கரங்கோயில் வீதியில 20 தேவேந்திர குல வேளாளர் சமூக பெண்களை ஏற்றிக்கொண்டு கோயிலுக்கு போறாரு. போகிற வழியில சங்கரங்கோயில் நடு பஜார்ல வச்சு ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிருந்தான். ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க அந்த வேன்ல ஏறி அடிச்சு தலையை பிடித்து அந்த ஸ்டீரிங்ல அடிக்கிறது எல்லாமே காணொலியில பதிவா இருக்குது. அதற்கு நூற்றுக்கணக்கானவர் பேரடி சாட்சியா இருக்கிறான். நாங்கள் எல்லாம் போய் போராடுகிறோம். தோழர் லெலினுக்கு தெரியும், நாங்க எல்லாம் போராடுறோம். அங்க எம்எல்ஏ வார, எம்பி வார, எல்லா நாய்களும் என்ன சொல்றான்னா, போராடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும், உங்களுக்கு நாங்க அரசு வேலை தர்றோம், போராடாதீங்க. அவர் வந்து ரத்த அழுத்தத்துல மூளை நரம்பு வெடித்து செத்து போயிட்டார். இவனே தீர்ப்பு எழுதுறான். போஸ்ட்மார்டம் பண்ணல, போஸ்ட்மார்டத்தில் பிணக்கூறாய்வு அறிக்கை நம்ம கைக்கு கிடைக்கல. அங்க வர்ற அரசியல்வாதிகளே சொல்றான் இது இப்படிதான் சாவு நடந்துருச்சுன்னு ஒரு கதையை பரப்புகிறார்கள். உடனே என்ன செய்யும் இந்த அரசு? என்ன செய்யும்? திராவிட முன்னேற்ற கழகம் கொலை செய்வதை மறைப்பதில் ரொம்ப நுணுக்கமான உத்திகள் எல்லாம் கையாளும். உன்னை வழக்க சிபிசிஐடிக்கு மாத்தியாச்சு. சிபிசிஐடி அதிகாரிகள் வந்தான், எல்லா விஷயத்தையும் விசாரிச்சான். இறுதியில நீதிமன்றத்தில் கொண்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார்கள். ஆமா, ஏற்கனவே காவல்துறை சொன்ன மாதிரி நரம்பு வெடித்து தான் செத்து போயிட்டான்ட்டு. சங்கரங்கோயில் நடு பஜார்ல வச்சு அடித்து கொன்று அந்த உடலை அவருடைய முருகனுடைய வேன்ல எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்தில் மறைத்து வைத்திருந்தார்கள். எல்லாம் தெரியும், நடக்கிற எல்லாமே மிக தெளிவாக தெரியும். தெரிந்தாலும் இந்த ஆட்சியை நியாயப்படுத்துவதற்கு நம்முடைய உரல்களை கொண்டே நம்முடைய கண்ணை குற்றுவது போல் நமக்குள்ளிருந்தே துரோக கும்பல்களை உருவாக்கி இந்த ஆட்சியை நியாயப்படுத்துறது, போலீஸை நியாயப்படுத்துறது, கோர்ட்டை நியாயப்படுத்துறது. இந்த சட்ட திட்டங்கள், இந்த ஜனநாயக கட்டமைப்புகள் எதுவும் இந்த சமூகத்தை காப்பாற்றாது என்பதற்கு தான் இவ்வளவு படுகொலைகளை நாங்கள் பட்டியலிட்டு பேசுகிறோம். எத்தனை படுகொலைகள்! ஒரு அப்பட்டமாக காவல் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்குள்ள வச்சு ஒரு சட்டக்கல்லூரி மாணவர்களை அந்த நிர்வாகமே சாதி வருகிறீர்களை தூண்டிவிட்டு பச்சையா ஒரு படுகொலை சிறைக்கு உள்ள நடக்கு. இதெல்லாம் வெளியே நடக்குது படுகொலைகள், அது சிறைக்கு உள்ள நடக்குது. முத்துமனோ என்கிற சட்டக்கல்லூரி மாணவன் சிறைக்குள் வைத்து ஈவிரக்கமற்ற முறையில் கொடூரமான ஆயுதங்களால் படுகொலை செய்யப்பட்டார். நம்மளுடைய கோரிக்கை என்ன? 82 நாட்களாக போராடணும். நம்முடைய கோரிக்கை என்ன? பொறுப்பு அதிகாரிகள், அவர் இறந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த உயர் பாதுகாப்பு தொகுதி தீவிர கண்காணிப்பும் கெடுபிடிகளும் நிறைந்த அந்த உயர் பாதுகாப்பு தொகுதியினுடைய பொறுப்பு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய நம்ம சொல்றோம். அவர் தன்னாலேவா ஜெயிலுக்குள்ள போனாரு? அவர் யாரும் பொறுப்பு கிடையாதா? போடுன்னா போடல. அவங்க கொலை செய்த சாதி வீரர்களோட பிடிச்சிட்டான். அவன் கைக்கு எப்படி ஆயுதம் வந்துச்சு? இந்த கொலை நடக்கிற வரைக்கும் நீங்க யாரும் தடுக்கலையா? இப்படிங்கிற நியாயமான முகாந்தரமான கேள்வி எல்லாம் நாம வச்சோம். அந்த கொலை நடக்கும் போது அதிமுக அரசு, கொலை நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு திமுக அரசு வந்துருச்சு. அது அதிமுக அரசில் நடந்த கொலையாளாலும்
அரசாங்கத்தினுடைய கூலிப்படை தானே செய்து. காக்கி சட்டை போட்டிருப்பவர்கள் இங்க யாரு? வெளிப்படையாக பேசணுமா வேண்டாமா? ஏதோ போலீஸ் ஒரு துறை, அதுல கொஞ்சம் பேர் கெட்டவா இருப்பான், கொஞ்சம் பேர் நல்லவா இருப்பாங்கிற கதையெல்லாம் நமக்கு ஆகாது. அவர்கள் அரசாங்கத்தினுடைய கைத்தடிகள், கூலிப்படைகள். அரசாங்கத்தினுடைய கூலிப்படை அது அதிமுக காலத்துல செஞ்சு திமுக காலத்து ஆட்சி காலத்துல வந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் இந்த ஆட்சியாளர்கள் முயற்சி செய்வார்கள். பேரந்தான் பேசுறதுக்கு நம்மளுடைய எம்எல்ஏவும் எம்பியும் அப்பாவிகள் பாவம். நம்முடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் என்ன செய்வாங்க? அரசாங்கத்திற்காக நம்மளிடம் பரிந்து பேசி நம்மகிட்ட வாங்கி கட்டிட்டு போவான். பாவம் அப்பாவிகள். அவர்கள் அரசியலுக்கு பொருத்தமற்றவர்கள். அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கட்சி தலைமைகளுக்கு கட்டுப்பட்டு பணிவிட செய்யலாம், கையை கால அமைக்கி விடலாம், அவர் சொல்ற வேலையை செய்யலாம், பணம் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். தன்னை நம்பி வாக்களித்த நம்முடைய சமூக மக்களுக்கு அவர்களால் ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது என்பதுதான் வரலாறு. 1999 தாமிரபரணி படுகொலை உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பச்சை படுகொலை, நேரடியான எல்லா சாட்சிகளும் இருந்துச்சு. படுகொலை செய்த கருணாநிதியோடு திரும்ப நாம கூட்டணி வச்சதுனால நமக்கு என்ன செய்யணும்? அந்த படுகொலை வழக்க நீச்சல் தெரியாம தான் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு முடிச்சு வச்சிட்டோம். 2011 பரமக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு. படுகொலை செய்தவனோடு நம்ம அரசியல் கூட்டணி வைத்தா நாம எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த சமூகத்திற்கென்று ஒரு பாதுகாப்பு எப்படி உருவாகும்? அந்த வழக்கு என்னாச்சு? போலீஸுக்கு சாதகமாக முடித்து விட்டது. சிபிஐ வந்துச்சு அந்த வழக்குல. அதனால சிபிசிஐடி விசாரணை, சிபிஐ விசாரணை அப்படிங்கறதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். ஒருவேளை போனா போகுது, ஏதோ இந்த மக்கள் கத்திக்கிட்டு இருக்கானு ஏதோ இந்த ஆட்சியாளர்கள் மனசு வைத்தால் மட்டும்தான் அதுல வழக்கு பதிவு பண்ண போறான். நேர்மையா வழக்கு பதிவு பண்ணுவானா? இவ்வளவு போராட்டங்கள் 13 நாட்களாக இவ்வளவு போராட்டங்கள் நடக்கு. தமிழகம் முழுவதும் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கண்டனமும் இந்த வழக்கில் நம்ம காவல்துறைக்கு தெரிவிக்கிறோம், ஆட்சியாளர்களுக்கு தெரிவிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போது. எந்த பயனும் கிடையாது. 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஒரு தேவேந்திரன் கையில கொடுத்துட்டா அவன் அந்த சத்தியத்தை மீற மாட்டான். நமக்கு விசுவாசமா ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையில தான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் இருக்குது. இவன் பேசுற சமூக நீதி எல்லாம் தேவேந்திரர்களுக்கோ தேவேந்திரர்களை போல இருக்கக்கூடிய பூர்வகுடிகளுக்கோ கிடையாது. நம்ம யார் காலகாலமாக அடித்து ஒடுக்குகிறார்களோ, கொலை செய்கிறார்களோ, நம்முடைய உடைமைகளை பறிக்கிறார்களோ, சொத்துக்களை அபகரிக்கிறார்களோ அவனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறான். இன்னைக்கு இந்த சமூக இங்க இருக்கிற அரசியல் லட்சணம் இதுதான். வரலாறு கிடையாது, உழைக்கிற சமூகங்கள் கிடையாது. ஆனா எப்படியோ அவர்கள் சொத்து பத்து சேர்த்து அரசியல்ல மேலோங்கி வந்துட்டா அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவேந்திரர்களை வைத்துக் கொள்வார்களே தவிர அதிகாரத்திற்கு தேவேந்திரர்களை ஒருபோதும் வரவிட மாட்டார்கள்.